Assalamu alaikum, hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த எக்லெஸ் டீ டைம் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் சூப்பர் ஹிட்டான கேரட் அண்ட் டேட்ஸ் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு கேரட் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு வேற லெவல்ல வந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்லெஸ்ஸா பண்ண போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த எக்லெஸ் கேரட் அண்ட் டேட்ஸ் கேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தி வெர்ஷனா பண்ண போறதுனால இதுல மைதா யூஸ் பண்ண போறது கிடையாது. ஹோல் வீட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குல்ல, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இங்கே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸில் 4 பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி எல்லாம் வேஸ்ட்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கும்போது இது கரெக்டாக இருந்துச்சு. 1 கப் அளவு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துருவி இருக்கு இல்லையா, இதில் வச்சுட்டு நம்ம நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். துருவும் போது கேரட்டோட அந்த கிரேட்டரோட ஹோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து துருவிக்கோங்க. அதாவது கேரட் ரொம்ப குட்டி குட்டி பீஸஸாக வர்ற மாதிரி. அடுத்ததாக டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் 10 பீஸ் டேட்ஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். எடுத்து அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 கப் அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சுகர் வந்துட்டு லைட்டாக கேரமலைஸ் ஆகி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா நடுவில் வந்து அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிட்டே வரும். இந்த சுகர் எல்லாம் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். வேறு எதுவுமே நடுவில்லாம் ஸ்பாட்சில் வச்சு கிண்ட வேண்டாம். இது கூட வந்து பக்கத்தில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணியுமே நல்லா சூடு பண்ணுறதுக்காக வச்சுருங்க. நல்லா கொதிச்சிடட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே கேரமலைஸ் ஆயிடுச்சு சுகர். இந்த டைமில் நீங்கள் ஸ்பாட்சில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பேலன்ஸ் சுகர் எல்லாமே நல்லா கேரமலைஸ் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றிடணும். ஓகேங்களா, ஊற்றிட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பாட்சில் வச்சுக்கோங்க. குட்டி ஸ்பூன் என்ன மாதிரியெல்லாம் வச்சு இது பண்ணாதீங்க, கை ரொம்பவே சூடடிக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கட்டியாக இருக்கிறது எல்லாமே கரைஞ்சிரும். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட்டும் டேட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வெந்து வந்தால் போதும். ரொம்ப வந்துட்டு குழஞ்செல்லாம் இதாகணுன்ட்டு கிடையாது. லைட்டாக வெந்து வரட்டும். அந்த கேரமலைஸ் சிரப் இருக்குல்ல, அது வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இந்த சைட் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சீவர் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து பாதி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற வீட் ஃப்ளோரும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா நான் அரைச்சி வச்சுருப்பேன் எப்போவுமே, அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்கள் கையில் பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா இல்லை அப்படின்னா பட்டை பொடி மட்டும் இருந்தால் கூட போதும், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் கேஷ்யூநட் வந்து லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் வந்து ஆட் பண்ணி இந்த ஃப்ளாரோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நட்ஸ் வந்து உங்கள் ஆப்ஷன்ஸ் தான், நிறைய ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உரமாக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் 1/4 கப் அளவு தயிர், 1/4 கப் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் எடுக்கும்போது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கிற தயிர் எடுக்க வேணாம். 3/4 கப் அளவு ப்ரௌன் சுகர் நான் எடுத்திருக்கேன். டேட்ஸும் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு சுகர் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய சுகர் ஆனாலும் டேட்ஸோட சுகர்னஸும் சேர்ந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆயிரும். அதனால நீங்கள் வந்துட்டு சுகர் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு வெட் இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சமாக வந்து நான் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்மளோட கேரட் டேட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, அது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேரமல் சிரப்போடையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதே மாதிரி நான் 2 பேட்சை வந்து அந்த கேரட் அண்ட் டேட்ஸும் அப்புறம் ஃப்ளாரும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற ஃப்ளார் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்துட்டு நம்ம ஃபைனலி நம்ம வச்சுருக்கிற கேரட் அண்ட் டேட்ஸ் மிக்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது எல்லாமே நல்லா ஃப்ளாரும் அந்த இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு நமக்கு கேக் வந்து நல்லாவே மாய்ஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலி அவுட்புட் வரும்போது. அதுக்காக தான் இந்த 1/4 கப் அளவு பால் நம்ம ஆட் பண்ணுறோம். இது உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு மாய்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இது ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு சைடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன் இதை பேக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பேன்லேயே வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு டேப் கொடுத்துட்டு மேலே வந்துட்டு ஈவனாக வர்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே கேக் வந்து ஈவனாக வரும், அங்கே இங்கே பொந்தாமல் ஈவனாக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி கார்னிஷிங் பண்ணுமோ அந்த மாதிரி கார்னிஷிங் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கேஷ்நட் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் அவன் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். சேம் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தேன். கரெக்டாக எனக்கு சூப்பர் பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்துருந்துச்சு. அப்படி உங்களுக்கு 35 மினிட்ஸில் பேக் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் கூட எடுத்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலி நல்லா கேக் ஆறுனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே தான் நான் டீமோல்ட் பண்ணியே எடுக்கிறேன். அது வரைக்கும் கேக் வந்துட்டு கேக் டின்லேயே அப்படியே தான் இருந்துச்சு. இப்போது கேக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்மெல் இருக்குது. நம்ம அந்த பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்பைஸ் பவுடரெல்லாம் ஆட் பண்ணனால சூப்பராக ஸ்மெல் இருக்குது. செம்மையாக பேக் ஆகி வந்திருக்கு. நம்ம கட் பண்ணிவிட்டு பீசஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்டாக சூப்பராக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை. எக்லெஸ் கேக் சாப்பிட்றவங்களுக்கு செம்ம ட்ரைட்டாக இருக்கும். கேரட் அண்ட் டேட்ஸ் கேக் டீ டைமில் சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணி அந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் மீட் பண்ணுறேன். அட் தென் டேக் கேர், பை பை, தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.